பதஞ்சலி மருந்துகள் வந்து ஆகாயத்துக்கு கீழே வருகின்ற அத்தனை வியாதிகளும் குணப்படுத்தும்னு சொல்லிட்டார். கொரோனாவில் படுத்தாரு, பதஞ்சலி மருந்து சாப்பிடல, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்ல போய் அட்மிட் ஆனார். கிறிஸ்தவர்களாக கண்டுபிடிக்க மருத்துவம் தான் அவங்களை காப்பாற்று. ஒத்தச்சன் தெரியுமா, அட்டிப்பன் தெரியுமா, ஜாக்கிரதை அப்படின்னு ஜட்ஜு கடுமையாக சாட்டிட்டு பாபா ராம்தேவ் அப்படியே அலண்டுட்டார். மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் எடுத்து அம்பானிக்கு அதானிக்கு விற்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட இது மாதிரி ஒன்று நடக்கிறதுல என்ன எப்படி நீங்கள் எடுத்து பேச முடியும்? இல்லைன்னாக்கா அது இதை வேற மாதிரி பண்ணி பதஞ்சலிக்கு பதிலாக சிஸ்டர் மருந்துகள் விற்கிறோம். யோகாவே நீங்கள் சொல்கிறீங்களே, எத்தனை யோக முனிவர்கள் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்தாங்கன்னு கணக்காட்ட சொல்லுங்கள். இது வந்து யோகாவாகட்டும் ஜிம் ஆகட்டும், மசில்ஸ் எல்லாம் சதைகள்லாம் வந்து இப்போ லூஸாக இருக்கணும். அது இறுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உடஞ்சிடும், மசில் ஃப்ராக்சர் ஆகும். பாருங்க, ஒரு புனித் ராஜ்குமார்னுடைய ஃபோட்டோ போட்டாங்க, அப்படியே இரும்பு மாதிரி நிற்கிறாரு, அப்படியே சதையெல்லாம் அப்படியே பித்திக்கிட்டு நிற்குது, ஒவ்வொரு மசிலும் அப்படியே தனித்தனியாக தெரியும். அந்த ஃபோட்டோ வந்து 2 வாரத்தில் இருக்கு. வணக்கம் சார். சார், இப்போ பாபா ராம்தேவ் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. இந்த பத்தாஞ்சலி மேலேயும் நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு சார். என்ன காரணங்கள் சார் இது? அவங்க மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. அதான் நீங்களே சொன்னீங்க, அதுதான் காரணம், வேற என்ன இருக்குது? வடநாட்டில் இந்த மாதிரி சாமியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவர் கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்த சாமியார், பிடிக்க வேண்டியங்களை பிடிச்சாரு. 4000 கோடி ரூபாய் நம்முடைய வரி பணம் அது கொடுத்தாச்சு. பதஞ்சலி மருந்துகள் வந்து சூரியனுக்கு ஆகாயத்துக்கு கீழே வருகின்ற அத்தனை வியாதிகளும் குணப்படுத்தும்னு சொல்லிட்டாரு. எப்போ வெளியே வந்ததுன்னாக்கா கொரோனாவில் படுத்தார், பதஞ்சலி மருந்து சாப்பிடல, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்டில் போய் அட்மிட் ஆனார். ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறத போட்டாங்க. இவருக்கு 4000 கோடி ரூபா கொடுத்த அமித்ஷா அடுத்த பெட்டில் அவர் படுத்திருந்தார். ஆக கிறிஸ்தவர்களாக கண்டுபிடிக்க மருத்துவம் தான் அவங்களை காப்பாத்துச்சு. இல்லாட்டி அமித்ஷா சாவரவர்னு போயிட்டார். அந்த அளவுக்கு அவருடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடுவாருங்கிற அளவுக்கு இருந்தது. தப்பிச்சார் அவர். இந்த ஆளும் தப்பிச்சுக்கிட்டான். அப்போ தான் மேட்ரு வெளியில் வந்தது. போய் பேசுகிறான். ஃபுட் அண்ட் ட்ரக் கண்ட்ரோலருக்கு அமிச்சாங்க அந்த மருந்துகள்லாம். எல்லாமே போலி மருந்துகள் வெளியில் வந்துச்சு. அப்புறம் அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்கிறதுனால அவருக்கு ஒத்தச்சன் தெரியுமா, அட்டிப்பன் தெரியுமா, ஜாக்கிரதை அப்படின்னு ஜட்ஜு கடுமையாக சாட்டிட்டார். புலத்திட்டார், பயங்கரமாக திட்டு. ரொம்ப அழுதுருப்பார். அப்படியே பாபா ராம்தேவ் அப்படியே அலண்டுட்டார். இன்னொரு தடவை இப்படி நடந்துன்னா ஜாக்கிரதை, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பி கேர்ஃபுல் அப்படின்னாரு. அவ்வளோதான் அமைச்சாச்சு. என்ன சார் இவருக்கு மட்டும் வேறு ட்ரீட்மெண்ட்டு? என்னங்க ஜட்ஜி இதை விட கடுமையாக எப்படி நீங்கள் பேச முடியும்? ஆமாம் சார், பாவம் சார், மனசு கஷ்டப்பட்டுருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். இதுக்கு மேலே என்ன பண்ணும்? இல்லை சார், எனக்கு என்னென்னா, நம்ம இந்த பத்தாஞ்சலி இதில் நிறைய லோக்கல் டீலர்ஸுமே இங்கே அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்லேயே வந்து அந்த பெரிய போர்டெலாம் போட்டு இதை சாப்பிடுங்க குணமடையும் அப்படின்னு சொல்லி கூவி இங்கேலாம் விற்றாங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார்? ஆமாங்க, அதிகாரப்பூர்வமாக ஒரு ஃப்ராடுத்தனம் நடக்குது. 4000 கோடி ரூபா மக்களுடைய வரிப்பணத்தை கொடுத்து அரசாங்கமே, ஒன்றிய அரசாங்கமே அதை நடத்துதுன்னும் போது அதை பயன்படுத்தி லோக்கலில் இருக்கும் அவன் ஒரு கம்பெனி ஆரம்பித்தான். அதே பேர் அதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கிட்டு தான் சொல்லி அவன் விற்றுவிட்டான். காற்றுள்ள போய் விட்டுக்கிட்டாங்க. என்ன தப்பு? கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ண முடியும் உங்களால்? பாபா ராம்தேவ் என்ன பண்ணிவிட்டீங்க? அதே தான் அவங்களுக்கு ஆகும்போது. அவ்வளோதான். என்ன பெரிய அவர் வெறும் யோகா பண்ணிட்டு டிவி சேனலில் இந்த மாதிரி இந்த காலைல ஷோ பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணிட்டு இருந்தவர். எப்படி சார் அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர்? ஆளை பிடிச்சாருங்க. பிடிச்சோன்னே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ரைட்டு, நல்ல லாபம் இருக்குதுன்னு. அப்புறம் இந்த கவர்மெண்ட்டு தான் தெரிஞ்ச விஷயம் தானே. அரசாங்கத்து இதெல்லாம் வந்து தனியார் விற்கிற கவர்மெண்ட்டு தான் நடக்கிறது. எல்ஐசி எடுத்து விற்கிறாங்க, துறைமுகங்களை விற்கிறாங்க, ரயில்வே விற்கிறாங்க, பிளேன் கம்பெனியை விற்கிறாங்க. இது மாதிரி மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் எடுத்து அம்பானிக்கு அதானிக்கு விற்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட இது மாதிரி ஒன்று நடக்கிறதுல என்ன எப்படி நீங்கள் எடுத்து பேச முடியும்? அரசாங்கமே இந்த மாதிரி அரசாங்கம் தானே, அது பிரகாரம் அவங்க நடத்துங்க. ஆனாலுமே அவங்க சென்ட்ரல் அவங்க ஆட்சி இருக்கும்போது எப்படி சார் இந்த நியூஸே வெளில வராமல் அமைக்கிருக்கலாம்ல சார்? அதை போய் என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணிடுவீங்க? ஜட்ஜிக்கிட்ட போனீங்க, என்ன சொன்னார்? ஜாக்கிரதை அப்படின்னாரு. அதுக்கு மேலே என்ன பண்ணிடுவீங்க? ஓகே சரி சார் அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளோ. இப்போ அடுத்த கட்டத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? பேரை மட்டும் மாற்றி அதே பொருள் அப்படி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு புத்தி இருந்தெல்லாம் யூஸ் பண்ணுங்கப்பா. உங்கள் புத்திங்க பாருங்கள். நான் ஏமாத்து பேர் வழி சொல்லிக்கிட்டே வர்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா நீங்கள் அப்புறம் வந்து அடுத்தவனை கேள்வி கேட்கக்கூடாது.
நான் ஒன்றும் பொய் சொல்லிட்டு வரலையே. நான் ஒரு ஏமாத்து போயிடுவேன், ஃப்ராடு, என்ன வேணாலும் பண்ணுவேன். பல ஆதாரங்கள் நான் கொடுத்துருக்குறேன். நான் இப்படிப்பட்ட மோசமான ஆள்னு பல ஆதாரங்களை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஆதரிக்கிறீங்கன்னாக்க நான் என்ன ரைட்டு, என் வழியில் நான் போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்குற தகுதி நம்ம இழந்துட்டோம், அவ்வளோதான். இது மாதிரி மக்கள் வந்து இப்போ அதை நம்பி சாப்பிட்ருப்பாங்களே சார், அவங்களுக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வந்துருக்காங்க. அதனால தானுங்களே அதை இதை பேன் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு தடை போட்டாங்கங்கிறது வேற விஷயம். அந்த மருந்துகளை இப்போ விற்கக்கூடாதுன்றாங்க. அங்கொண்டு இங்கொண்டுமா விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. வாங்கி சாப்பிட்றவன்னு அதை கேட்கணுங்க. வாங்கி சாப்பிட்றவங்க மருந்து கடையில் இதை கேட்டு தான் வாங்கி சாப்பிடணும். இதை ப்ரமோட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யோகாவே நீங்கள் சொல்கிறீங்களே, எத்தனை யோக முனிவர்கள் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்தாங்கன்னு கணக்காட்ட சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரே ஒரு வரலாற்று உதாரணம் ஒன்று சொல்கிறேன். குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார், யோகா ஆசிரியர். ஓகே. அவர் தான் தமிழ்நாட்டில் யோகாவை ரொம்ப பெருசாக வளர்த்தினவர். ஓகே. எப்படின்னா, கல்கி அப்போ வந்து பிரபலமான வாரப்பத்திரிக்கை பொன்னியின் செல்வன் கட்டுரை கதை, வரலாற்று கதை அப்போ தான் வர ஆரம்பிக்குது. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பெரிய புரட்சியவே உண்டாக்குச்சு. அது அன்றைக்கி வந்து பொன்னியின் செல்வன் படிக்கலைன்னா அந்த அளவுக்கு இருந்து, நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வெள்ளிக்கிழமை காலையில் கல்கி 5:30 மணிக்கெல்லாம் நான் கடைக்கு போடுவேன். கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து 6 மணிக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வேலை வீட்டில் பொன்னியின் செல்வன் படிக்கிற நான் நின்றுட்டு படிப்பேன். எங்கள் அப்பா உட்காந்துக்குவார், சுற்றி நாங்கள் பசங்கள்லாம் உட்காந்துருவோம். அப்படியே கேட்டுட்டு அந்த வரலாற்று விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த நேரத்தில் கல்கியில் 3 கட்டுரைகள் வருது, 3 இது வருது. ஒன்று வந்து ஆரோக்கிய ரகசியங்கிற பேரில் குமாரசாமி எழுதுது. இன்னொன்று வந்து ஆற்றங்கரையிலேன்னு இன்னொரு தொடர். அது என்னன்னா, இது எல்லாத்த விட பிரமாதமானது. தமிழ்நாட்டில் ஓடுற பல ஆறுகள் எந்த இடத்துல தொடங்குது, எந்த இடத்துல முடியுது, தொடங்கின இடத்துலேருந்து முடிகிற இடம் வரையிலும் அந்த கரைகள் 2 பக்கத்துலேயும் எத்தனை கோயில்கள் இருக்குது, அந்த கோயில்களை பற்றிய தல வரலாறு, அந்த கடவுள்களை பற்றிய வரலாறு, அந்த சிற்பக்கலையினுடைய அழகுகள், அதை கட்டின ராஜாக்கள், எத்தனையோ அதில் வந்தது. தமிழ்நாட்டு வரலாறே வந்தது. எழுதுனவர் வந்து தோமு பாஸ்கர தொண்டமான ஒரு IAS அதிகாரி. இந்த 3 விஷயம் வந்தது. நாங்களாம் யோகாலாம் படிக்கலை. அதாவது முதன்முறையாக புகைப்பட கட்டுரை, ஃபோட்டோக்களோட வந்த தமிழில் வந்த கட்டுரை அதுதான் முதல் குமாரசாமி எழுதுன ஆரோக்கிய ரகசியம்னு பேர். ஓகே. ஒவ்வொரு யோகாவும் என்ன பண்ணும், உடம்புக்கு எந்த இது பண்ணும், அந்த யோகா எப்படி பண்ணுறது, அந்த ஸ்டெப்ஸு எல்லாம் படங்களோட இது பண்ணார். பொன்னியின் செல்வன் முடியறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். 42 வயசு. கம்மி வயசுல எப்படி? அந்த கட்டுரை வந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் யோகா, இது ஆரோக்கிய ரகசியம், யோகாசனம்னு எங்கே பார்த்தாலும் திறந்து ஒரு ஆயிரக்கணக்கில் புற்றீசல் மாதிரி இன்னைக்கு கருத்தரப்பு மையங்கள்ல தெருவா இருக்குது. அந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. 42 வயசுல இறந்தார். அதோட அதில் அந்த டேமேஜை பெருசாக்குனது காரணம் அன்றைக்கி மிக பிரபலமான எழுத்தாளராக இருந்த தமிழ்வாணன். அவர் என்ன எழுதினார், யோகான்னா நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை சொல்லி கொடுத்த ஆளே 42 வயசில் போயிட்டார், அதை நினச்சாவே பயமாக இருக்குதுன்னு அவருடைய பத்திரிகை கல்கண்டு பத்திரிகையில் கேள்வி பதில் எழுதிவிட்டார். ஓகே. அன்னைக்கு தமிழ்வாணன் வந்து எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி. அவர் வச்சு அவரை பைத்தியமாக நாங்கள் ஃபாலோ பண்ண காலம். அதில் அப்படியே யோகா அடிபட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து யோகாவெல்லாம் நாங்கள் வந்து சில இதெல்லாம் கிளைம் பண்ணாங்க. மருத்துவத்துறையில் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி 2-3 ஆசனங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு ஆசனம் பேர் தான் ஞாபகம் வருது, அர்த்த சலபாசனான்னு ஒரு ஆசனம். மொத்தம் 3 ஆசனம் சொன்னாங்க. அதை வந்து இதய நோயாளிகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா இதய நோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த யோகாசிரியர்கள் சொன்னோன்னே கவர்மெண்ட் வந்து அதை ப்ரமோட் பண்ணாங்க. ப்ரமோட் பண்ணோன்னே எங்கள் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் GHல பொது மருத்துவமனையில் இதய நோய் பிரிவில் அந்த நோயாளிகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தோம். செலக்டடாக யாரெல்லாம் அதை விருப்பப்படுறாங்களோ அவங்கள மாத்திரம் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதய கண்டிஷன் எப்படி இருக்கிறத பார்த்துட்டு யோகா செஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்குறத பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒத்த பைசாவுக்கு ஒரு சேஞ்ச் இல்லை, அதே லெவல் தான். ஆஸ் இஸ் வேர் இஸ் கண்டிஷன். அவங்க யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் கடைசியில் வரல. அப்புறம் நாங்கள் கை விட்டுட்டோம், முடியாதுட்டோம். இதுதான் யோகாவை பற்றிய கதை. அந்த
யோகா விட இதில் இது யோகாக்காரனுங்க வந்து மருந்து விற்கிறானுங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்கிறதுக்காக. நீங்கள் நம்ம நாட்டு மருந்துகளை விற்கும்போது டாக்டர் மாதிரி உட்காந்துக்கிட்டு கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் சாமியார் மாதிரி, கொஞ்சம் ஜோசியம் சொல்கிறது, இன்னும் பார்த்தாவே தெரியுதுங்கிற மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் இருக்குது விற்கிற டெம்ப்ளேட் விஷயங்கள். அதெல்லாம் இருந்தால் தான் ஓடும். ஓகே, அதுக்காக அவர் அந்த சாமியார் வேஷம் போட்டார். இது பண்ணார். இல்லை சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா யோகா பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாதனால பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட ஜனமும் அங்கே தான் வந்து ஆஹா ஹோஹோ அப்படின்னு கத்தி. அது அவங்களுடைய இது. அது என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து யோகாவாகட்டும் ஜிம் ஆகட்டும் உடற்பயிற்சியில் கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் செத்து போகிறாங்க. மசில்ஸ் எல்லாம் சதைகள்லாம் வந்து இப்போ லூஸாக இருக்கணுங்க. அதை இறுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உடஞ்சிடும். மசில் ஃப்ராக்சர் ஆகும், எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறது, தசையும் ஃப்ராக்சர் ஆகிடும். ஓகே, அதனால தான் இந்த ஜிம்முக்கு போகிறவங்ககிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம், 40 வயசு வரலும் போகிறத பற்றி இது இல்லை, விகரஸாக பண்ணாது. 40 வயசுக்கு மேலே ஜிம்முக்கு போகிறத நிறுத்திடு, குறைச்சிக்கோ நிறுத்திடு. ஒரு வாக்கு, நல்லபடியான நடை, ஜென்டில் வாக்கு, மிதமான வேகத்தோட ஒரு நடை, அது போதும். அதை விட உங்களுக்கு சிறந்த பயிற்சி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பாருங்க, ஒரு புனித் ராஜ்குமார்னு ஒரு நடிகர், அவர் அந்த எக்ஸசைஸை காட்டுறான். அந்த ஆள் அத்தனை வயசு வரையும் எப்படி இருந்தான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்கு. அந்த அளவுக்கு என்ன தலைகளாக தொங்குறாரு, அப்படியே பிடிச்சிக்கிட்டு போய் எங்கெங்கயோ ஏறுறாரு, அப்படியே குதிக்கிறாரு. என்ன அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஒருத்தருடைய ஃபோட்டோ போட்டாங்க, அப்படியே இரும்பு மாதிரி நிற்கிறாரு, அப்படியே சதையெல்லாம் அப்படியே பித்திக்கிட்டு நிற்குது, ஒவ்வொரு மசனும் அப்படி தனித்தனியாக தெரியுது. அந்த ஃபோட்டோ வந்து 2 வாரத்தில் செஞ்சுக்கிட்டார். ஓகே, இதெல்லாம் நடக்கும். பாடி கண்ட்ரோல் எக்ஸசிவாக ஒர்க் அவுட் பண்ணி நடக்கும். நீங்கள் மசில்ஸை வந்து நீங்கள் லூஸாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, எப்போவுமே நல்லது. டஃப்பாச்சுன்னாக்கா அது வந்து சுருங்கும். இப்போ இந்த கையை மடக்கணுன்னாக்கா இங்கே இருக்கிற சதை இப்படி சுருங்கணும், இது இப்படி இழுக்கும். அது இப்படி இழுத்தாதான் இந்த எலும்பு மேலே வரும். அதுக்கு இந்த சதை லூஸாக இருக்கணும். டஃப்பாக இருந்ததுன்னா அது சுருங்க முடியாது, அப்படியே இரும்பு மாதிரி நிற்கும், கையை மடக்க முடியாது. அதே இருதயத்துக்கு வந்ததுன்னா அது சுருங்கி சுருங்கி விரியிறது. நிமிஷத்துக்கு 78 தடவை சுருங்கி விரியணும். அதை இருக்குன்னீங்கன்னா என்ன ஆகும்? நின்று போடும். அதுபடி தான் சேர்த்தாங்க. இந்த மாதிரி பேசிக் அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறோம்ல சார், 25 வயசு பையன் அப்படி டப்புன்னு ஹார்ட் அட்டாக்ல விழுறது, இது மாதிரி. அண்ட் இவங்க சொல்கிறாங்கல்ல சார், இருதயம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா யோகா பண்ணுங்க, பரண்டைக்கு உடம்பை ஃப்ளெக்சிபிள் ஆகுங்க. நீங்கள் நம்புறது நம்பாதெல்லாம் உங்கள் இஷ்டம். நாங்கள் சொல்ல வேண்டியது கடமை. யோகா கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்தது, மருத்துவ ஆலோசனை இல்லாமல் யோகாவுக்கு போகாது, அவ்வளோதான். ஓகே சார். அண்ட் இவங்க இப்போ எப்படி சார் அடுத்து இப்போ இவங்க வெளியே வந்துட்டு இவங்களுடைய வேலைகளை மறுபடியும் அன்றாட விஷயங்கள் பண்ணுவாங்களா, இல்லை தலைமுறைவாக இருப்பாங்களா, அப்படி அந்த மாதிரி இருக்கா சார்? பாபா ராம்தேவ் அவர்லாம் ஏங்க அவர் பின்னணியில் வந்து அமித்ஷா மோடி எல்லாம் இருக்கும்போது அவர் ஏங்க தலைமுறை வைப்போம்? இது இல்லைன்னாக்கா அது இதை வேறு மாதிரி பண்ணி பதஞ்சலிக்கு பதிலாக வசிஷ்டர் மருந்துகள்னு விற்க போகிறாரு. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு கேஸ் போடுங்க, அப்போ அதே ஜட்ஜி ஜாக்கிரதை அப்படின்னா முடிச்சு கொடுத்தாரு. இல்லை சார், அவர் ஒரு யோகா டீச்சராக இருந்திருக்காரு, நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வந்து மக்களை இப்படி வந்து மக்கள் தொகை கம்மி பண்ணுறதுக்காக இறங்கியிருப்பாரோ? இருக்கலாம். ஏங்க ஒரு தொழில் ஒன்று செய்கிறேன்னாக்கா அதுக்கு எனக்கு வருமானம் வேணாமா? யார் வந்து மக்கள் சேவைக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இது நல்ல பிஸ்னஸ், இதுக்கு வந்திருக்காரு. ஓகே. அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் இறங்கிடுவாங்கல்ல சார் களத்தில் இவரை மாதிரியே? இன்னைக்கு அவர் வந்து உள்ளே பிடிச்சி போட்டாங்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு இது அடங்கி இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும். ஓகே.